ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக ஒரு ஜோடி கர்ணப்புறா எடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஜோடி. போன வீடியோ கமெண்ட்லேருந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், என்ன கலர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி க்ளூலாம் கொடுத்துருந்தோம். அதில் 3 பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்க. ப்ரோ ரெட்டுன்னு, இன்னொரு 3 பேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபீமேல் வந்து ஒரு மாதிரி கலரு. இதான் ஃபீமேலு. இது பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்ல முடியாது, சப்ஜானும் சொல்ல முடியாது. அது மாதிரி கலந்த கலவை நல்லா இருக்குது. மேல் வந்து ரெட்டு, பியூர் ரெட்டு, வெள்ளிக்கண்ணு. இது ஃபீமேல் வந்து ஒயிட்டு, அதுவும் வெள்ளிக்கண்ணு தான், லைட்டாக ரெட்டு வந்து சுற்றி சர்க்கிளில் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுமே நல்லா மஸ்தான மேல் வந்து நல்லா மஸ்தான மேல் தான். எந்த புறா கூட போனாலும் டக்குன்னு பேர் ஆகிற லெவலுக்கு தான் நிற்கிது. அதுங்களோட சிக்கு தான் அதோ இது. இதில் வந்து மேல் சிக்கை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். எதுவும் மேல் கலரில் இறங்குச்சான், மேல் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஃபீமேல் சிக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ஒரே நம்ம பெரிய மெயின் லாஃப்ட்டில் தான் போட்டிருக்கோம். எதுவும் தனியாக பிரிச்சுக்கல. ஏன்னா ரெண்டுமே டிசீஸில் பார்த்துட்டேன். எனக்கு டவுட் இருந்தால் தனியாக பிரிச்சுப்பேன், டவுட் இல்லை, அதனால் எல்லாம் சேர்த்து விட்டுட்டேன். ரெண்டுமே நல்லா அடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கவெட்டில் தான் வச்சுருக்காங்க. அடி வீடியோ இருக்குது. நம்ம அடி வீடியோனா ஜாயின் பண்ணி இந்த வீடியோவோட நம்ம எல்லாம் லாங் வீடியோ தான் போடுறேன். அடி வீடியோ தரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேல் வந்து அடி வீடியோவில், ஃபீமேலாக ரொம்ப தரமாக அடிக்குது. அதுக்கு தான் எடுத்தேன். ஏன்னா அதுவும் ஃபீமேல் தான், சிக்கும் ஃபீமேல் தான். அதான் எடுத்தேன். என்னன்னா நான் எதுக்காக எடுத்தேன்னா, இந்த மேல் வந்து எனக்கு வந்து சாண்டில் ஒரு பேர் செட் பண்ண ரொம்ப நாள் ஆசை. சாண்டில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து திருநெல்வேலியில் ஒருத்தன்ட்ட வந்து ஃபீமேல் வந்து இருக்குது. அதையும் நான் புக் பண்ணிட்டேன். இது வந்து இந்த மேலத்துக்கு அந்த சாண்டலுக்கு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். அது போக அந்த 2 ஃபீமேல் வந்து எக்ஸ்ட்ரா கிடக்கனால தப்பு இல்லை. ஏன்னா நம்மகிட்ட வந்து மேல் தான் ஃபுல்லாக கிடக்கு, ஃபீமேல் இல்லை. இதுவுமே நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கலாம். அமௌண்ட்டு கொடுத்து எடுத்திருந்தால் 3000 வரும். நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கலை, வெறும் புறா எக்ஸ்சேஞ்சில் தான் எடுத்தோம். அதனால் நமக்கு வந்து இது வந்து 2 புறா வந்து எக்ஸ்சேஞ்சு, அப்புறமா 1000 ருபீஸ் கொடுத்து எடுத்திருக்கு. அதனால் நம்ம இதுக்கு வந்து நம்ம எந்தெந்த புறா வந்து கொடுத்தோம்னா, நம்ம ரெட் பார் ஃபீமேல் இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட், நம்ம ரெட் மேலுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். அதுவும் அம்மா டைகரை பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஹோமரில் டைகரு, ரெண்டுமே ஹோமர் தான். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டைகரு, அம்மா இந்த ரெட் பார் ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இந்த 2 எடுத்தோம். சிக்குக்கு மட்டும் இந்த 2மே சேர்த்து எனக்கு வந்து 2500 வந்துச்சு. 2300 வந்துச்சு. சிக்கு ஒரு 500 வந்துச்சு. மொத்தம் 800 கூட 800 வந்துச்சு. அம்மா 200 வந்து டெலிவரி சார்ஜ் ஆச்சு. மொத்தம் எனக்கு வந்து 3000 ஆச்சு. இப்போதைக்கு ஃபுல்லாக பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கு இதுங்களை. இனிமேல் தான் பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த ஃபீமேல் வந்து என்றைக்கு நம்ம கைக்கு வருதுன்னு தெரில. நம்ம இப்போதைக்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கு. வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அவங்க வேறு யாருக்கா கேட்டு கொடுத்துட்டாங்கன்னா இது அதுவும் நல்லா அடி இருக்குது. இதில் நம்ம ஃபீமேல் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்கிறது ஃபுல்லாக ஃபீமேல் தான். ஃபீமேல் வந்து அதிகமாக நின்ட்டால் பிரச்சனை, மேல் அதிகமாக நிற்கிறனால நம்மளால் சுத்தமாக வந்து சமாளிக்கவே முடியல. ஏன்னா 2 ஃபீமேல் 3 ஃபீமேல் இருக்கா, எல்லா மேலே சேர்ந்து அதுங்கள்ட்டே தான் பேர் ஆகுதா. நமக்கு வந்து ஃபீமேல் வந்து டப்புன்னு அடி வாங்கிடுது. அதனால் வந்து எண்ணிக்கை வந்து ஃபீமேல் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, மேல் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். அதனால் வந்து ஃபீமேல் வந்து இப்போ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீமேலாக வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது போக நம்ம ஒரு கர்ணப்புறா வந்து வாங்கி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அதை நமக்கு இன்னும் காமிக்கவே இல்லை. அதான் இதுதான் ஃபுல் ரெக்கையோடு தான் இருக்குது. இது வந்து நான் அடி வீடியோவோடு தான் இருக்குது நம்மள்ட்ட. இதுவும் சேலுக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம எடுத்தது வந்து 1000க்கு எடுத்தோம். இப்போது 800னா கொடுத்துர்லான் இருக்கோம். அடி வீடியோ இருக்குது நம்மள்ட்ட. எடுத்தானே கேட்டிருக்கேன். அவங்களும் சரி தம்பி நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்ச அண்ணங்க அமௌண்ட்டு கொடுக்காம தான் நான் எப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இப்போது சேல் பண்ணால் 800க்கு சேல் பண்ணணும். அந்த அண்ணன்ட்டே ரிட்டன் கொடுத்தேன்னா அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா இந்த புறா வந்து ஒரு புறா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த புறா எடுத்திருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆள் வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்காரு, மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டேங்காரு. அதனால் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா இதை ரிட்டன் கொடுத்துருவோம். நம்ம வந்து என்ன பிளான் வச்சுருந்தோன்னா, இந்த பிளாக் ஃபீமேலு அம்மா நம்மளோட ஒயிட் ஹோமருக்கு வந்து ஒரு ஃபீமேல் பட்டா எடுத்து போட்டிருந்தேன் அந்த லாஸ்ட்டில் நிற்க, அது ஒன்று. பாகிஸ்தானி இது ஒன்று, அந்த பாகிஸ்தானி பட்டா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கம்மா நம்மளோட இந்த சில்வரு, அதுக்கப்புறமா அந்த ரெட்டு கொடுத்துர்லாம். அந்த ஹோமர் ஒயிட்டு, பாகிஸ்தானி பட்டா, அப்புறமா அந்த சில்வரு, இந்த 4ம் கொடுத்து ஒரு 4 புறா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்கலான் இருந்தேன். அவர் எடுக்காதுன்னா நம்ம அப்படியே விட்டாச்சு. இப்போதைக்கு நம்மள்கிட்ட இதெல்லாம் சேல் இருக்குன்னா, ஒரு சில சேல் இருக்குது. நான் சேல் அப்டேட் வந்து தனியாக போடுறேன். நீங்கள்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எந்த புறா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க.
இப்போதைக்கு நம்ம இது புதுசாக எடுத்துருக்கோம். இது ரிட்டன் தான். இதுவும் யாருக்கா வேணும்னா கேளுங்க, நம்மள்ட்ட அடி வீடியோவோட இருக்குது. ஃபீமேல் தான் இது, பிளாக்கில் ஃபீமேலு. யாருக்கா வேணும்னா எடுத்துக்கோங்க. நம்ம பிளாக் தேட மாதிரிலாம் கிடைக்கல, இப்போது சும்மா கிடச்சிருக்கு, வேஸ்ட்டு நமக்கு போட்டு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து இந்த கலரில் எதுவும் மேல் இல்லை. அது போக இதுக்கு வந்து எதாவது பேர் பண்ணலானாலும் வேறு எதுவும் நம்மள்ட்ட வந்து இது இல்லை. ஏன்னா நம்ம உள்ளே இருக்க அந்த புதுசு எடுத்ததுக்கு வந்து நம்ம சாண்டில் எடுக்க போகிறோம். அந்த ஃபீமேலுக்கு வந்து இது வந்து மேலாக இருந்தால் ஃபீமேலுக்கு பேர் பண்ணலான்னு பார்த்தா இதுவும் ஃபீமேலு பேர் பண்ண முடியாது. சரி, நம்மள்ட்ட இருக்க வேறு ஏதாவது மேல் வந்து பேர் பண்ணலான்னு பார்த்தா நம்மள்ட்ட வந்து மேக்ஸிமம் எல்லாம் வந்து இப்போது பேரிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒயிட் ஹோமர் வந்து அந்த பட்டா வந்து பேர் பண்ணிடுவேன். இந்த பாகிஸ்தானிக்கு வந்து இன்னும் நம்ம அண்ணன்ட்ட வந்து ஃபீமேல் கிடக்கு, அது ஒன்று. நம்ம பட்டா அந்த பாகிஸ்தானி பட்டா மட்டும் கிடக்கு. இந்த பட்டா கலர்லேயே தான் வந்து நம்மளோட அந்த சிக்கு வந்து வருது, ஓவரடி சிக்கு வந்து வருது, நம்ம ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணுற சிக்கு. ஆனால் அதையும் பேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 2 ஒயிட் ஃபீமேல் வந்து நம்மள்ட்ட கிடக்கு ரொம்ப நாளாகவே. அது சிக்கும் நல்லா வளர்க்கும். ஏன்னா இதில் வந்து ஏதோ ஒரு ஃபீமேல் வந்து 4 சிக்ஸ்லாம் வந்து அட் அ டைமில் இவரும் சிங்கிள் ஃபீமேலாக நின்று மேல் வந்து வேறு ஒரு ஃபீமேல் கூட பேர் ஆகிட்டு அதை எக்கு வச்சு சிக்கு பார்த்து அதை அந்த சிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இதை வந்து தனியாக விட்டுருச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு 4 சிக்ஸை வந்து பக்கா வளர்த்து கொடுத்துச்சு. ஒன்று கூட ஒன்று குறையெல்லாம் வளர்க்கவே இல்லை. அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக வளர்த்து கொடுத்துச்சு. இதில் 2ல் ஏதோ ஒன்று. அதனால் இன்னொருமே 3 சிக்கு வச்சேன் இன்னொன்றுத்துக்கு, அதுவுமே சூப்பராக வளர்த்து கொடுத்துச்சு. அதனால் 1 4 1 3 சிக்கு சூப்பராக வளர்க்கும். 2 சிக்கு வச்சாலுமே செம்ம அருமையாக வளர்த்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா இந்த 2 ஃபீமேல் வந்து யாருக்கும் கொடுக்காம கையிலே வச்சிட்டோம். இதுக்கு கூட சேர்ந்த எல்லா சாதாப்புறமும் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் இப்போ நம்ம வீட்டில் நிற்கிற சாதாப்புறம்னா இது 2 தான் சாதாப்புறம். அது ஒன்று, அது ஒரு ஒயிட் இருக்கா, இந்த ஒரு ஒயிட்டு, இந்த ஒரு ஒயிட், இந்த 2 தான் சாதாப்புறம். மீதி எல்லாமே கர்ணப்புறா ஹோமர் புறா தான் கிடக்கு. ஹோமருமே நிறைய இல்லை. இது இந்த ஒயிட் ஹோமர் ஒன்று கிடக்கு, அப்புறமா இந்த லாஸ்ட்டில் ஒரு ரெட் ஹோமர் கிடக்கு, அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக பட்டா ஹோமர் ஒன்று கிடக்கு. இதுதான், இவ்வளோ தான். கர்ணை தான் நம்மள்ட்ட இப்போதைக்கு நிறைய கிடக்கு. அந்த பிளாக் ஜீனி ஒன்று கிடக்கு, சில்வர் ஒன்று கிடக்கு, இந்த பாகிஸ்தானி ஆண் ஒன்று கிடக்கு, பாகிஸ்தானி பட்டை ஒன்று கிடக்கு, பாகிஸ்தானி ஆண் கிடக்கு. அதுபோக நம்மள்ட்ட உள்ள ஒரு 3 கர்ணை கிடக்கு, இங்கே ஒரு கர்ணை கிடக்கு. இப்போ கர்ணை தான் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. இப்போ நம்ம கர்ணையை செட் பண்ண போகிறோம். ஹோமரில் அந்த ஒயிட் ஹோமர் பேர் மட்டும், அந்த ஒயிட் ஹோமரும் அது வந்து ஃபீமேல், அந்த ஒயிட்டு சிக்கு வந்து பட்டா. அது வந்து இப்போது ஜனவரி மாதம் வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். 8 கல்லி இப்போ வந்து ஒரு 5 6 கல்லி இருக்குது. 8 கல்லி வந்துட்டோடனே பேர் பண்ணுவேன், இல்லைனா ஒரு 10 கல்லி வர விட்டு பேர் பண்ணுவேன். ஜனவரிலாம் பிப்ரவரியும் பேர் பண்ணி சிக்கு வந்து இறக்கலான்ட்டு இருக்கேன். அது ஒன்று. இந்த ஆண் ஒன்று கரெக்டாக இருக்குது. நம்மள்ட்ட வந்து மித்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்ணை ஃபுல்லாக செட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து சேல் அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சேல் அப்டேட் வந்து போடுறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட நியூ புறாவும் பார்த்துருப்பீங்க, பல புறா எல்லாத்தையும் கூப் அப்டேட் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.